விஷாக நட்சத்திரம் 4ஆம் பாதம், அனுஷ நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கிய விருச்சிக ராசி நேயர்களே, தாங்கள் எந்த ஒரு காரியத்தையும் சிரமமாகவும் சிந்தித்தும் செயல்படக்கூடிய ராசிக்காரர்கள். அப்படி இருக்கும் தங்களுக்கு இந்த மார்கழி மாத கிரகாச்சார பலன்களை பற்றி தற்போது பார்ப்போம். சுகஸ்தானாதிபதியான சனி அதே சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதால் மனக்குழப்பங்களில் விலகல் உண்டாகும். ஆரோக்கியமும் உடல்நிலையிலும் சீர் உண்டாகும். நல்ல ஒரு மனநலத்தையும் உடல் நலத்தையும் பெறுவீர்கள். பணியிடத்தில் இருந்து வந்த தொந்தரவுகளும் பிரச்சனைகளும் ஒரு தீர்வுக்கு வரும். அதேபோல் தாங்கள் தொழில் செய்யும் இடங்களில் வந்த எதிர்ப்புகளும் முட்டுக்கட்டைகளும் உங்களுக்கு தனிய ஆரம்பிக்கும். நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். தொழில் ரீதியாக விரிவாக்கவும் அதன் மூலம் பணவரவில் அதிகரிப்பும் உண்டாகும். தாங்கள் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதை அந்த நேராகவும் நேர்மையாகவும் அதற்கான வழிமுறைப்படியும் செய்ய வேண்டும். இல்லை என்றால் அதே உங்களுக்கு எதிர்மறையாக மாறி வில்லங்கத்தை உண்டு பண்ணும். தங்களது ஜீவனஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதாலும் மற்றும் கேது அதே இடத்தில் ஜீவனஸ்தானத்தில் இருப்பும் சஞ்சாரமும் மற்றும் சனியின் பார்வை ஜீவனஸ்தானத்தில் விழுவதாலும் தாங்கள் எந்த ஒரு காரியத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். ஆகவே தங்கள் வரவு செலவு ஆகியவற்றில் மிகவும் அக்கறையுடனும் கவனத்துடனும் இருக்க வேண்டும். இல்லையென்றால் அதே உங்களுக்கு ஒரு சில இழப்புகளை ஏற்படுத்த வாய்ப்பு உண்டு. வாகனத்தில் செல்லும் போதும் பயணம் செல்லும் போதும் மிகுந்த எச்சரிக்கையுடனும் கவனமுடனும் இருக்க வேண்டும். அப்போதுதான் உங்களுக்கு ஒரு நல்ல நிகழ்வுகளையும் நல்ல ஒரு முடிவையும் ஏற்படுத்தி தரும். வாகனத்தில் போகும்போது தாங்கள் எச்சரிக்கை என்பது மிக முக்கியம். சுக்கிரன் தங்களுக்கு நல்ல நிலையில் சஞ்சாரம் செய்வதால் கணவன் மனைவி உறவிலும் குடும்ப உறுப்பினர்களிடையே ஏற்படும் உறவுகளிலும் மேம்படும் நல்ல ஒரு நிலையை அடைவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் பொங்கும். கூட்டு தொழில் பிரச்சனையில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி கூட்டு தொழிலில் மேன்மையும் மேலும் அதில் முன்னேற்றமும் ஏற்படும். அதன் மூலமாக உங்களுக்கு லாபமும் பொருள் சேர்க்கையும் உண்டாகும். பிரச்சனைகள் ஏதுமில்லாமல் நல்ல நிலையில் தொழில்கள் வளர்ச்சியடையும். முன்னேற்றமும் அதில் விரிவாக்கமும் ஏற்படும். தொழிலில் இடமாற்றங்கள் மற்றும் உபதொழில்கள் ஆரம்பிக்கும் ஏற்பாடுகளும் உங்களுக்கு உண்டாகும். தன குடும்பஸ்தானத்தில் தங்களது ராசிநாதன் செவ்வாய் சஞ்சாரம் செய்வதால் தங்களுக்கு பண வரவில் எந்த குறையும் இல்லாமல் அது மளமளவென்று முன்னேற்றத்தையும் தங்கள் இருப்பில் சேமிப்பில் அது கூட்டித் தரக்கூடிய வாய்ப்பையும் உண்டு பண்ணும். ரியல் எஸ்டேட் மூலமாக கிடைக்கக்கூடிய வருவாய் அதிகமாக இருக்கும். ஆகவே இந்த பூமி காரகன் பூமியினுடைய தொழில் செய்பவர்களுக்கு இது ஒரு யோகமான காலம் என்றே கூற வேண்டும். மற்றும் விவசாயத்தில் விவசாயிகள் எதிர்பார்க்கும் நல்ல ஒரு அறுவடையும் நல்ல ஒரு லாபமும் கிடைக்கும். விளைபொருள்களுக்கு நல்ல விலையும் அதன் மூலம் நல்ல பணவரவையும் ஏற்படுத்தி கொள்வார்கள். தாங்கள் நினைத்த காரியங்களை இந்த நல்ல நேரத்தில் கொண்டு செலுத்த முடியும். நம்பிக்கையும் தைரியமும் தன்னம்பிக்கையும் உண்டாகும். மாணவர்கள் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் தங்கள் கல்வியில் மிகவும் கவனம் செலுத்த வேண்டும். அப்போதே அவர்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பையும் நல்ல மதிப்பெண்களையும் பெற முடியும். மேலும் அவர்கள் போட்டிகளுக்காக எழுதக்கூடிய தேர்வுகளில் பயிற்சியும் அதற்கான கவனத்தையும் அதிகம் செலுத்தினால் அவற்றில் வெற்றியையும் நல்ல ஒரு மதிப்பையும் பெற வாய்ப்புகள் உண்டு. சூரியன் தங்களது தன வாக்குஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதால் தொழில் விருத்தி உண்டாகும். தொழில் மூலமாக வருவாயும் தொழிலில் தடங்கள் பட்டிருந்த வேலைகளில் விறுவிறுவென்று வேலைகளும் பணியில் உள்ளவர்களுக்கு பணியிடத்தில் நல்ல மரியாதையும் பதவி உயரும் கிடைக்கும். மேலும் பணியில் உள்ளவர்களுக்கு இதுவரையிலும் இருந்த நிலையிலிருந்து மேல் பதவியும் பதவி உயர்வும் அதனுடன் சேர்ந்த இன்சென்டிவும் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. பதவியில் உள்ளவர்களுக்கு இடமாற்றங்களும் வர வாய்ப்புகள் உண்டு. மேலும் சூரியனுடைய தன வாக்குஸ்தானத்தால் உங்களுக்கு தொழிலில் விருத்தியை உண்டு பண்ணுவதோடு மட்டுமல்லாமல் தொழிலில் ஏற்பட்டிருந்த சிக்கல்களும் சிரமங்களும் தங்களுக்கு ஏற்பட்டிருந்த எதிரிகளும் போட்டியாளர்களும் குறைய ஆரம்பிப்பார்கள். உங்களுக்கு அது தொழில் ரீதியாக நம்பிக்கையும் வளர்ச்சியையும் உண்டு பண்ணும்.
இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாதம் என்பது மிகவும் சிறப்பான, நல்ல விறுவிறுப்பான முன்னேற்றத்திற்குரிய நல்ல ஒரு மாதமாகவே அமைகின்றது. அதோடு மட்டுமல்லாமல் தங்களுக்கு சந்திராஷ்டமம் என்று பார்த்தால் விசாகம் 4ஆம் பாதத்திற்கு ஜனவரி 2ஆம் தேதியும், அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு ஜனவரி 2, 3 ஆகிய தேதிகளிலும், கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு ஜனவரி 3 மற்றும் 4ஆம் தேதியும் நிகழ இருக்கின்றது. இந்த சந்திராஷ்டம காலங்களில் வெளியூர் பயணம், வெளிநாடு பயணம் மற்றும் இரவு பயணங்கள், சுப காரியங்கள் ஆகியவற்றை தள்ளி வைப்பது நல்லது. பயணங்கள் ஒருவேளை கண்டிப்பாக செல்ல வேண்டிய பயணங்களாக இருந்தால் அதற்கான பரிகாரங்களை செய்துவிட்டு தாங்கள் அந்த பயணத்தை மேற்கொள்ளலாம். எப்போதுமே தாங்கள் இந்த மாதத்தில் பயணத்தில் தாங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. தங்களுக்கு இந்த மாத பலன் பரிகாரம் என்று பார்த்தீர்களால் லக்ஷ்மி நாராயணர் மற்றும் நரசிம்மரை வணங்குவதால் உங்களுக்கு இந்த மாதம் எடுக்கக்கூடிய காரியங்கள் வெற்றியையும் ஜெயத்தையும் தந்து நல்ல விதமாக நடக்கும். வாழ்க வளமுடன். வணக்கம். நன்றி.